எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவும் இருக்கும், ஒரு நெகட்டிவும் இருக்கும். பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தாதான் நியூட்ரலைஸ் ஆக முடியும். அதே மாதிரிதான் நம்மளுடைய உள்ளத்திலையும் ஒரு சரியான எண்ணமும் தவறான எண்ணமும் வந்து கொண்டேதான் இருக்கும். இதை ஆராய்ந்து யார் சரியான பாதையில நடக்கிறாங்க அப்படின்ற சோதனைக்காக தான் அல்லாஹ் இதை நமக்கு வச்சிருக்கான். ஆனா தவறான எண்ணங்கள் அதிகமாக வருதா, ஷைத்தானுடைய வஸ்வாசல்கள் அதிகமா இருக்கா, அதுல இருந்து எப்படி பாதுகாப்பு தேடுறது? ஒரு 5 விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடுதல். எப்படி தேடுறது? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த சைத்தானின் தீங்க விட்டும் பாதுகாப்பு தருவாயாக அப்படின்னு கேட்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு தரும். இரண்டாவது ஆயத்துல் குர்ஸ். இந்த ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதும் போது சைத்தான் நம்மளை விட்டு விரண்டு ஓடுகிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த ஆயத்துல் குர்சியை நம்ம ஓதுறதன் மூலமா சைத்தானுடைய வஸ்வாசங்கள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மூணாவது, எந்த வீடுகளில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீடுகள்ல ஷைத்தான் நுழைய மாட்டான். சோ பக்கரா சூறாவை நம்ம டெய்லியும் ஓதக்கூடியவர்களாக, கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். நாலாவது, குர்ஆனுடைய கடைசி அத்தியாயங்களான சூரா நாஸ், சூரா ஃபலக், சூரா இக்லாஸ், இந்த 3 சூறாக்களையும் குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய 3 சூறாக்களையும் ஓதி கொள்வதன் மூலமா ஷைத்தான் கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அஞ்சாவது விஷயம், நம்ம மனதால வெறுத்து ஒதுக்குறது. எந்த ஒரு விஷயம் நமக்கு நெகட்டிவா தோன்றுதா, இது சைத்தானுடைய செயல், இதை நான் செய்யக்கூடாது அப்படின்னு என்னுடைய உள்ளத்தால உறுதியா இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் இந்த சைத்தான் கிட்ட இருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக நம்மளை அல்லாஹ் ஆகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.